ஹாய் காய்ஸ், தனியான்னு சொல்ற மல்லி விதைகளோட நன்மைகள் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மல்லி விதைகளை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு போது சளி, இருமல், ஒற்றை தலைவலி, ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், பித்த கிறுகிறுப்பு, சிறுநீரக பாதை நோய்கள்லாம் சரியாக உதவி செய்துங்க. இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது வயிற்று வாயுவை அகற்றி சிறப்பாக செயல்பட உதவி செய்துங்க. உணவு எதுக்களித்தல், செரிமானம் இல்லாமை கூட சிறந்த மருந்தா இருக்கு. கழிச்சல் நோய்க்கு ஓமமும் கொத்தமல்லியும் சேர்த்து சாப்பிடும் போது சிறந்த மருத்துவ பயனா இருக்குங்க. வயிற்று புண்ணை ஆற்றுவதற்கு கூட இந்த மல்லி விதை யூஸ் ஆகுது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி நல்ல கொழுப்பை கூட்டுறதுல இந்த மல்லி விதைக்கு ஒரு சிறப்பான பங்கு இருக்குங்க. தோல் நோய்களுக்குன்னு பாத்தீங்கன்னா கரப்பான், காளான் படை போன்ற தோல் நோய்களுக்கு மல்லி விதையோட எண்ணெய் சிறப்பா தீர்வளிக்குதுங்க. மல்லி சுக்கு சேர்த்து தேநீர் செய்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வயோதிகத்துல ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை கூட நீக்கலாம். குடலின் தசை இயக்கத்தை தூண்டி மலச்சிக்கலை கூட தணிக்குதுங்க. சுக்கு, தனியா, பனை வெல்லம் சேர்த்து கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வர்றது மூலம் அஜீரணம் கூட சரியாகுதுங்க. இந்த மல்லி விதைகளோட நன்மைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம்.